கெடுக்க முடியும். யார் அனுப்பியது? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா நீ சத்தம் கேட்கிறீங்க. முடியாதுங்க. என்ன சொன்ன? முடியாதா? முடியாது. அடிச்சு சீனியது நாதாமா. சபையிலே ஒரு பெண்ணை கொண்டு சாட்டை கொண்டு வாட்டி வதைக்கிறாளே, நீ கேட்க மாட்டாயா? என்னை காப்பாற்ற மாட்டாயா சுவாமி? படியலங்கிற கடவுளே, மணிகண்டா என்ன வணங்குகிறார்கள் தவிர அவள் யார் என்பதே எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது ஒன்றுமே சொல்ல முடியுமா? முடியாதா? காளையரும் கைலைநாதன், கங்காதரன், காசிநாதன், சடையாண்டி வா வா. சடையாண்டி வர மாட்டாரு. கண்ணு ஊசி வந்து சடையாண்டி வா. சடையாண்டி வர மாட்டாரு. வாங்க. படியலங்கிற கடவுள் தான் நீ. இந்த பெண் யாரு? என் கவத்தை கடுக்க யார் அனுப்பியது? எனக்கு தெரியாது. கைலை வாசன். உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. உட்கார். உட்காரா காசிநாதா உட்கார். ஏய் எழுதுடா. ஐயோ அத மணிகண்டா, இவள் யார் என்று எனக்கு தெரியாது. அவள் யார் என்று எனக்கு தெரியாது. யார் என்று தெரியாது. உற்று பாரு. எனக்கு தெரியும். அந்த பெண்ணை போட்டு ஏன் சாட்டை கொண்டு வேட்டையாடுறீங்க? அவர் யார் தெரியுமா? முக்காலத்தை உணர்ந்தவர். அவருக்கு தெரியாதது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கு. அவர் யாருன்னு கேட்ட தெரியல. அவருக்கு யாரு? இந்த பெண்ணா? யாரு இந்த பெண்ணா? இந்த பெண்ணா? இந்த பெண் தான். இந்த பெண்ணா? அந்த பொண்ணு தான். இந்த பெண்ணா? இந்த பெண் தான். இந்த பெண்ணா? இந்த பெண்ணா? எனக்கு தெரியும். ஆனா தெரியும். வரும் இல்ல வராதுன்ற கணக்கு
இந்த சினிமா தெரியும். யாரா இத பார்த்தா மத்த எங்கெங்கயோ போட்டு வந்துறாங்க. படிக்கடா இவன் யார் என்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி போற இதல போற சரி போறடா. இப்படி போட்டா எந்த சாமி கேக்குது? போட்டா எந்த சாமி கேக்குது? இப்படி போட்டா தான் அதே வண்டில வரல மாய பஞ்சோட மூணு போடு போறா. ஓய் பண்ணு. மந்தியில எழுதி மயிர்கண்ணால் மூடி போய்வடா மகளே பூவுலகம் என்று எழுதி அனுப்பக்கூடிய பிரம்ம தேவரே, சத்தியலோக வேந்தரே, நீயாவது கேட்க கூடாதா? என்னை காப்பாற்ற கூடாதா? படிக்கண்டா எனக்கு யார் என்று தெரியவில்லையே. எல்லா ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவன், அதாவது தாயுடைய கருவில இருந்து உருவாக்கக்கூடியவன் யாரு? பிரம்மதேவன். அப்படி இருக்க இந்த பெண் யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவள்? எங்கே பிறந்தவள்? உங்களுக்கு நல்லா தெரியும். மணிகண்டா, உனக்கு தெரியுமா? தெரிந்தால் எனக்கு கூறுங்கள். எனக்கு தெரிஞ்சா யாரை நம்புறதா? எனக்கு தெரியாது. மணிகண்டா, அந்த பெண் யார் என்று எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. நாராயண நாராயண நாராயண. முன்பு நேரத்திலே நாட்டியமாட மறுத்தால் இந்த ஊர்வசியானவன். அர்ஜுனமே, நீ பயனுடைய தேவத்தை கெடுக்க செல்லும் போது உன்னை யாராலும் அடித்தாலும் வதைத்தாலும் நான் யார் என்ற செய்தியை உரைக்க மாட்டேன் என்று கருத்திலே சத்தியம் கேட்டான் தேவர்களால் தேவேந்திரன். இப்பொழுது யார் என்று கேட்டார்? தேவன் உரைக்க போகிறான், உரைக்க மாட்டான். அடிபட்டு சாக வேண்டியதுதான். நாரா தனியா ஒப்பிச்சிங்களா? ஒண்ணு இல்லப்பா, தனியா பேசுங்க. மழை என்ன வருமானம் மகனே, எனக்கு ஒன்றும் தெரியாது.
என்னடா இந்த நாட்டுல வேலைக்காரங்க கூட்டு வச்சிருக்காங்க. எங்கேயோ நான் பொண்ணு உலகத்துல ரொம்ப ஊர்வசி நாட்டிட்டு பார்த்து பொம்பளை பசங்களோட கூட ஜாலியா காரணம் அடிக்கிறீங்க. எனக்கு தெரியாது. இந்த பெண் தான் எனக்கு தெரியாது. தெரியாதா? யாரு? ஆகட்டும், சபாஸ் ஆகட்டும். நான் இந்த மாபெரும் சபையிலே என்னை யாருமே கேட்க மாட்டேங்கிறார்களே. சாட்டி கொண்டு வாட்டி வதைக்கிறார்களே. நீயாவது கேட்க மாட்டேங்கிற அம்மா அம்மா அம்மா. கை கொட்டி சிரித்து எகிரி எகிரி குதித்து விட்டு போகிறார்கள். அவனை கண்டித்து அடித்தாயே, மன்னிப்பா அப்பா, அண்ணன் தவறு செய்தான், நான் தண்டனை கொடுத்தேன். தவறு மன்னிப்பை கேட்க முடியாது. அவன் தவறு செய்தான். உண்மைதான். உனது பிறந்த நாள் விழா சிறப்போடு இருக்க வேண்டும் என்று முன்கூட்டிகளை அழைத்து வந்து உன் பிறந்த நாள் விழாவிலே மலர் தூவி ஆசீர்வாதம் செய்வித்தாரே, அவனா தவறு செய்தான். உண்மைதான் அப்பா. அவனை அடித்தது தவறு, மன்னிப்புகளே. அப்பா, நீங்க எத்தனை மணி கூறினாலும் சரி, அந்த இடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது. நான் செய்ததுதான் சரி. சரியா? உண்மை. அடி பண்ணமோ